ஸ்க்ரீன் வந்து இதா இந்த சவுண்டை காணும். பேசுறது கேக்குதா? ஓ ஓ கேக்கு. என்ன ஓ கேக்குறப்ப எங்க போன ஓபன் வச்சிருந்தேன் அப்படியா? இந்த சொரியா உங்களோட மிச்சனை வெயிட் பண்ண போல அப்படியா? நெட்ஒர்க் திடீரெண்டு ஃபுல்லாக டவுன் ஆயிட்டு இப்பதான் திருப்பி ஓகே ஆயினேன். நீங்க மெசேஜ் பண்ற நேரம் கிளாஸுக்கு அட்டெண்ட் ஆயிட்டு அடுத்த கிளாஸுக்கு தான் உங்களோட ஆ கிளாஸ் திருப்பி ரீஷெடியூல் பண்றது. சவுண்ட் கேக்குதா? ஸ்கிரீன் இந்த ஸ்ட்ரக் ஆகுதா எப்படி? சவுண்ட் கேக்குற, லைட் லைட்டா ஸ்ட்ரக் ஆகுது. லைட்டா ஸ்ட்ரக் ஆகுற கண்டிஷன்னா கொஞ்சம் பார்ப்போம். ப்ராப்ளம் யார்ட்டு இந்த கடைசியா நாங்க நிப்பாட்டின எதுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த ம். கேம் ஒன்று அத பிராக்டிஸ் பண்ணிட்டு வர சொன்னேன். ரெடியா? இந்த அடையாளங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அப்படிதானே? ஓ ஓகே. நல்லா. சரி பிஸ்மில்லா உன்ட சரி கொண்டு போவோம் வர வர. பத்ஹ மத்து, கஸ்ரு மத்து, லம்ம மத் லம்மத்தை, டிலே ஆகப்படாது. டிலே ஆகிற பெரிய பிள்ளை சொன்னதானே எப்படிதான் பிழை புரியும்னு சொல்லி. எப்படியெல்லாம் சொன்னா பிழையாகும் என்று சொல்லி சொல்லலையா? சவுண்ட காணும். ஆ எப்படி எப்படி சொன்னா சரி எப்படி சொன்னா பிழை சொல்லுங்க பாப்போம். கிளாஸ்ல பேசணும். பேசாம இருந்தா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது. எப்படி சொன்னா சரி எப்படி மொல்லைந்து சொன்னா பிழை மொல்லைந்து செல்லணும். விலங்கல்ல என்ன? மொல்லைந்து செல்லணும். ஓகே முல்லை இந்தி செல்லணும். ஆ நான் கேட்டேன் எதை எப்படி சொன்னா நான் உங்களுக்கு பிழைன்னு சொல்லும். முல்லை இந்தி சொன்னா நான் பிழை போடுறேன் அப்படியா? இல்ல, ஆ எப்படி சொன்னா பிழை உங்களுக்கு பிழை புழும் எப்படி சொன்னா? லேட்டாவி சொன்னேன். லேட் ஆகி சொன்னா பிழை வேற. பிழையா சொன்னேன். பிழையா சொன்னாலும் பிழை வேற. தடமாத்தத்தோட சொன்னேன். தட மாத்தத்தோட சொன்னாலும் பிழை நொண்டி. ஆ சரியா? ஜாதி. அப்ப என் போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்கல. இல்ல பார்த்தேன். பார்த்தா செல்லணும். படம் பார்க்கற பார்த்துட்டு தான் செல்லலாம். விஷயத்தை விளங்கி பார்த்துட்டு தான் செல்லலும். தடுமாறினா பிழை. ஓகே அது சரி. லேட் ஆகினா பிழை. அதுவும் சரி. ஒண்ட பிழையா சொன்னா பிழை. அதுவும் சரி. இன்னொன்று முக்கியமான ஒன்று சரியில்லை. ஒண்ட ரெண்டுக்கு உடச்சி செல்லப்படாது. ஒண்ட ஆ. ரெண்டுக்கு உடச்சி செல்லப்படாது. எப்படியா சொல்லுங்க பாப்போம். எப்படி உடச்சி செல்ல? பத்தஹ பத்துன்னு சொல்லிட்டு பத்ஹாத் யோசிச்சுட்டு 2 நாளைக்கு பிறகு 3 நாளைக்கு வந்து திருப்பி துன் டைம் மத்துன்னு சொல்லி செல்லப்படாது. சரி. திருப்பி கேட்பேன். இந்த இதை நீங்க வின் பண்ணாம அடுத்த ஸ்டெப் போகல. இது அடையாளமே தெரியாட்டி உங்களோட பேரே தெரியும் நான் உங்களோட பேசப்படாது அப்படித்தானே? இப்போ உங்களோட பேரை எனக்கு தெரியாட்டி நான் யார்கிட்ட பேசுறது? கழுத்து இல்லாத தலை இல்லாத முண்டு முன்னோட பேசி கொண்டிருக்கேன் அப்படித்தானே? அப்பதான் பேரிக்காது. அதே மாதிரி தான் இந்த அடையாளம் இல்லைன்னா அங்கே ஓதுறது நினைச்சும் பார்க்கல. அதை சுட்டி இப்ப பேரு அவசரமா சொல்லி முடிக்கணும் இது சரியா? குயிக்கா பாப்போம். பத்ஹ மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், ஷத்து, சுகுன், ஃபத்ஹ மத்து, லம்ம மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரத்து,
லம்ம மத்து கஸ்ரத்துன் லம்ம மத்து சத்து கஸ்ரத்தைன் ஃபத்ஹ் மத்து லம்ம மத்து சுக்குன் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். நம்ம தூண் இப்படியா? இந்த துண்டு கொஞ்சம் பிரச்சனை, இதுக்குள்ள கொஞ்சம் டிலே ஆயிட்டு. மற்றெல்லாம் சரி, இந்த இதெல்லாம் சரி, இந்த பாக்ஸ்லயும் எல்லாம் சரி. இங்க பிரச்சனை ஆகி ஒன்று ரெண்டு கிட்டத்தட்ட பிரச்சனை வந்து சரி. இன்னொட்டு கேட்டா சரியா வரும். அவசரமா இந்த வாரத்தோட இந்த இதுல ஸ்கிரீன்ல வாரத்தோட சேர்ந்து போங்க. ஆ, ஃபத்ஹ் மத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் ஷத்து சுக்குன் ஃபத்ஹ் மத்து லம்ம மத்து ஃபத்ஹத்தைன் லம்ம மத்து கஸ்ரத்துன் லம்ம மத்து ஷத்து கஸ்ரத்தைன் கஸ்ரு மத்து லம்ம மத்து சுக்குன் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். எத்தனை பேல? எத்தனை பேல? ஒன்றா பேல? இல்ல, ரெண்டு? 5. 5 பேல. எத்தனை பேல எடுக்கலாம்? எத்தனை பேல எடுக்கலாம்? 5 பேல எடுக்கலாம் அப்படியா? 2. 2 தான் எடுக்கலாம். அப்ப திருப்பி குயிக்கா குயிக் குயிக். ஃபத்ஹ் மத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் ஷத்து சுக்குன் ஃபத்ஹ் மத்து லம்ம மத்து ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்து கஸ்ரத்துன் லம்மத்துன் ஷத்து கஸ்ரத்தைன் கஸ்ரு மத்து லம்ம மத்து சுக்குன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். அது என்னது? கஸ் கஸ் பத் பத்து தான் நிக்குது. ஆ, விளங்குதா? வீட்டுல எப்படி பிராக்டிஸ் பண்ணி வீட்டுல பிராக்டிஸ் பண்ண அப்படியா? ஓ, எத்தனையோ தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டேன். எத்தனையோ தடவை பிராக்டிஸ் பண்ணி 2 பேருக்கு உள்ளால சொல்லி முடிச்சா? நீங்க எத்தனை தடவை பிராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க 1000 தடவை பண்ணுங்க, 10,000 தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. எப்ப சரி நீங்க 2 பேருக்குள்ளால சொல்லி முடிச்சீங்களா அதான் தேவை. இதுல அவசரப்படுறதுக்கு ஒன்று இல்ல, பாடமாக்கி செல்றதுக்கு ஒன்று இல்ல. இப்ப உங்களோட வீட்டுல உங்களோட தங்கச்சியோட பேரை பார்த்தா மறந்து முடியா? மறக்குமா? இல்ல இல்ல. தாத்தோட பேரை பார்த்தா யோசிக்கிறா, தாத்தோட பேர் என்னன்னு சொல்லி? இல்ல இல்ல. ஏனது? அங்க பேரை பார்த்தா அவங்கள பார்த்தா பேர் ஞாபகம் வரும், இங்க பார்த்தா பேர் மறக்கிற அடிக்கடி. தாத்தா வந்தா தாத்தா வீட்டுல திடீர்னு தாத்தா முன்னுக்கு வர போல தங்கச்சியோட பேர் வாய்க்கு வந்துட்டு போற அப்படியா? இல்லையே. என்னதான் அவசரமா செல்ல போனாலும் தாத்தாட பேர் சேர்ந்து தாத்தா கூப்பிடுற அப்படித்தானே? ஆஹ் அதான் இங்க முக்கியமான விஷயம். அவன் எனக்கு பேர் முக்கியம். ம். ஃபத்ஹ் மத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் ஷத்து சுக்குன் ஃபத்ஹ் மத்து லம்ம மத்து ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்து ஃபத்ஹத்தைன் லம்மத்தைன் கஸ்ரத்துன் சுக்குன் கஸ்ரத்தைன் கஸ்ரு மத்து லம்ம மத்து சுக்குன் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். இந்த துணுக்குலாம் பிரச்சனை. என்ன என்ன பிரச்சனை? ஸ்கிரீன்ல ஓடுதோ உங்களோட? அவசர அவசரமா வருதோ? இந்த பாக்ஸாலையும் சரி, இந்த பாக்ஸாலையும் சரி, நடுவுல மட்டும் பிரச்சனை ஆகி.
சரி, இன்னொரு டிக் கேட்பேன், பாவம் எப்படி எந்த மாதிரி இருந்து. فتح مد كسرتين لمتين شد سكون فتح مد لم مد فتحة كسر مد فتحتين لمة كسرة شد كسرتين كسر مد لم مد سكون فتحة كسرتين لمتين. இது உடுபட்டு பேசிட்டா, இதுல உடுபட்டு பேசிட்டு இது சரி, இது பிள்ளையா சொன்னது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ரெண்டு பிழைக்குள்ளால தப்பி கொண்டதால நாங்க இது சரியாக காணலாம். ஆனாலும் போதாதான், இப்படி 50 முறை சொல்றது வைக்கப்படாது. கிளாஸ்ல வந்து 50 முறை ரிப்பீட் பண்றது வைக்கப்படாது. ஒரு முறை சொல்றதுக்கு பழகிட்டு வரணும். அதான் உங்களோட உங்களோட கட்டியது அர்த்தம். சரி, உங்களுக்கு இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம். இப்ப உங்களுக்கு எழுத்துக்களாக ஓதுறதுக்கு தெரியும், சொற்களாக ஓதுறதுக்கும் தெரியும். உங்களோட எழுத்துக்களாக ஓதுறதுலையும் இப்ப பே நூண்டு ஓதுறீங்களா இல்லையே? பேயை பிடிச்சுக்கொண்டு நூண்டு ஓதுற, டேயை பிடிச்சுக்கொண்டு ஏண்டு ஓதுற, அப்படியா இல்லையே? உங்களுக்கு எழுத்துக்களாக உச்சரிக்கிறது ஓதுறதுக்கு தெரியும். அதே நேரம் சொற்களாக ஓதுறதுக்கும் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஓதி காட்டினதுலேருந்து எங்களுக்கு விளங்கினது, உங்களுக்கு சொற்கள் பிரச்சனையும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு அல்ஹம்துண்டா, அல்ஹ, அல்ஹம், அல்ஹ, அல்ஹம், அல்ஹம்து என்று சொல்லி சொற்குள் சொற்களுக்குள்ள நாங்க ரெண்டு குழம்பி கொண்டு நிக்கிறது அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச இந்த எழுத்து உச்சரிப்பையும் சொற்களையும் வச்சுக்கொண்டு சூறாக்களாக பக்கங்களாக ஓத போற நேரத்துல என்ன பெரிய பிரச்சனை ஒன்று வருது. என்ன பிரச்சனை? எங்களோட ஓதல் வந்து அடுத்தாக பார்த்து சிரிக்கிற ஓதல் மாதிரி, அப்படித்தானே? அடுத்தாக பார்த்து சிரிச்சிட்டு போற ஓதல் மாதிரி இரு. அடுத்தாக பார்த்துட்டு அழுகுற ஓதல் வருது இல்லை, அப்படியா? நீயா உங்களோட ஓதல பக்கத்துல உள்ள கேட்டா சிரிப்பு வருமா அழுக வருமா? பக்கத்துல இருக்கா அவளுக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா நாங்க ஓதுற ஓதல் சரியான அமைப்புல இல்லாததால பக்கத்துல உள்ளாக்க அதை கொச்சையா தான் பார்ப்பாங்க. ஏன்னா நான் கொச்சையா பேசிதான் பழக்கம், தமிழ் பேசிதான் பழக்கம், தமிழ்ல பேசி பழக்கம் இல்லை. அதனாலதான் அப்படி. எனவே நாங்க அடுத்த ஸ்டெப் ஒன்றுக்கு மூவ் ஆக வேண்டியது. அதுதான் எங்களோட ஓதல்ல இந்த கெப்பை நாங்க ஃபீல் பண்ணணும். இது எழுத்துக்கள் தெரியும், உச்சரிப்பு சொற்கள் தெரியும். அந்த சொற்களை எழுத்துக்களை வச்சுக்கொண்டு எப்படி நாங்க பக்கங்களாக சூறாக்களாக ஓத போற நேரத்துல சரியான ஸ்டைலுக்கு நாங்க ஓதுறது என்றுதான் இப்ப நாங்க உங்களுக்கு எடுத்துக்கிற பார்ட். இந்த பகுதியை நீங்க ஃபீல் பண்ணீங்க என்றால் இன்ஷா அல்லாஹ் அங்களால உங்களுக்கு நீங்க விரும்பிய பக்கத்தை நீங்க தொடர்ந்து ஓதலாம். இன்னொருத்தர் உங்களுக்கு பைபோஸ் பண்ண தேவையில்லை, கஷ்டப்படுத்த தேவையில்லை. சரி, இப்ப நாங்க வந்து இங்க பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து வசனங்களாகத்தானே ஓத போறோம். இப்ப எங்க கிளாஸ்ல வந்து முழுமையாக நீங்க ட்ரெயின் ஆக போற, நீங்க பயிற்சி எடுக்கிற இடம் வந்து வசனமா தான் ஓதுது. வசனங்களாக ஓது நேரம் எங்களுக்கு தெரியும். குர்ஆன்ல வசனங்களோட இறுதி அல்லது நாங்க நிறுத்தி ஓதுற இடம் வந்து நாங்க இடையில ஓதி கொண்டு வாரது போல, வசனத்துல ஆரம்பத்துல ஓதி கொண்டது வாரது போல இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கும். சில போது நீட்டுவாங்க, சில போது அப்படின்னு திடீண்டா போல சுக்கூனை வச்சு நிப்பாட்டிடுவாங்க, இல்லாட்டி வேற ஒரு மெத்தட்ல நிப்பாட்டுவாங்க. இப்படி பல மெத்தட்கள்ல குர்ஆன் வசனங்களை நாங்க ஓதிக்கொண்டு அப்படியோ நிப்பாட்டுற இடத்துல நிப்பாட்டுறோம். சரியா? அப்படியா இல்லாட்டி சும்மா நிப்பாட்டுறா எப்படியா? வாய்க்கு வர மாதிரி நிப்பாட்டிட்டு போற அப்படியா? இல்ல இல்லையா? அப்போ உங்களுக்கு எங்க சரி குழப்பம் கொண்டு வரலையா? கன்ஃபியூஸ் வரலையா? இந்த வசனத்தை நான் எப்படி நிப்பாட்டுறேன்? இப்போ உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பரிச்சயம் இல்லாத வசனம் கொண்டு எடுத்து தந்திக்கிறேன். நீங்க ஓதுறீங்க, ஓதி வசனத்தை முடிக்க போறீங்க, நிப்பாட்ட போறீங்க. உங்களுக்கு என்ன சரி பிரச்சனை வந்துக்குதா எப்படி நிப்பாட்டுன்னு சொல்லி, அல்லது வாயில வாரது மாதிரி நிப்பாட்டி போடுறா? சில டைமுக்கு பிரச்சனை வரும். இந்த டைம் பிரச்சனை வார, இதுக்கு போற பிரச்சனை வந்தா கிளாஸ்ல நாங்க பிரச்சனைப்படுத்துவோம். சரியா? எனவே ஓதுறது என்ற கான்செப்ட்ல, குர்ஆனை நாங்க ஓதுறது என்ற கான்செப்ட்ல எங்களுக்கு வர முக்கியமான ஒரு குழப்பம் ஒன்றுதான் வசனத்துல நிறுத்துற இடத்துல, அல்லது வசனத்தை முடிச்சு வைக்கிறது எப்படி. நிறுத்துறது எப்படின்னா, நீங்க ஓதி கொண்டு போவீங்க, ஒரு தெரியும் உங்களுக்கு சில பக்கங்களுக்கும் முழு பக்கம் ஒரு ஒரு வசனமா தான் இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து திருப்பி 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 இங்க முங்க முடிக்கணும். அவளுக்கு ஒரே மூச்சில ஓதலுமா? ஏலாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? என்ன சரி செஞ்சு இடையில நிப்பாட்டணும். அல்லது ரெண்டு ஒரு கிலோ எடுத்துட்டு போகுது அப்படியா?
இல்ல. இல்ல இல்ல அப்படி ஓதுறது பெரிய பிள்ளை. ஏதாவது ஒரு இடத்துல நாங்க ஒழுங்குமுறையாக நிறுத்தி ஓதினா தான் பக்கத்துல உள்ளாக எங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. நாங்க ஓதுற ஓதலுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு கண்ணியம் கிடைக்கும். அப்படி என்றால் அந்த ஓதலுக்கு நாங்க போகணும் என்றால் அந்த சிஸ்டத்தை நாங்க முதலாக தெரிஞ்சுக்கணும். ஒரு வசனம் ஒன்று நாங்க ஓதி கொண்டு வரோம், மூச்சு முட்டுது என்று சொன்னா எப்படி நிப்பாட்டுற? வசனம் ஒன்று முடிஞ்சுது, வசனம் முடிஞ்சு பினிஷ்ட் ஆயிட்டுண்டா அந்த இடத்துல எப்படி நிப்பாட்டுறது என்கிற சம்பந்தமா நான் படிக்கணும். இதுக்கு நாங்க உங்களுக்கு ஷோர்ட்டா முழு குர்ஆன்ல இருந்தும் சுருக்கமா 3 மெத்தட் அன்னைக்கு அடையாளப்படுத்து. சரியா? நோட்ஸ் எடுக்கப்படாது. கொரோனா பார்த்துக்கணும். சரி, நோட்ஸை பார்த்துக்கோங்க. நீங்க போய் இதுல ஒர்க் பண்ணணும், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்க போய் குர்ஆன்ல தேடணும். நாங்க சொல்ற எல்லாத்தையும் வேத வாக்கா நம்பப்படாது. சரிங்களா? ம். எங்களுக்கு வகி இறங்கல். அப்ப நாங்க சொல்லாத வேத வாக்குமா நம்பப்படாது. போயிட்டு தேடி பார்க்கணும். தேடி பார்த்து சரி நீங்க இப்படி சொன்ன, இது இப்படி வரல, இப்படிதான் வந்திக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யணும்? நீங்க தேடி உங்களோட குர்ஆன்ல இருந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். நாங்க ஓதுற குர்ஆன்ல இருந்தா நாங்க உங்களுக்கு படிப்பிச்சுக்கிறோம். அதுல பிழைகள் வரலாம், கட்டாயம் நீங்க போயிட்டு தேடணும். சரி. ம். சரி, வசனத்துல இறுதியில அல்லது நிறுத்தி ஓதுற இடத்துல நீங்க ஓத வேண்டிய முறைகள் மொத்தம் 3 தான் இருக்குது. மேஜ வசனங்கள். சின்ன சின்ன சில வசனங்கள் வித்தியாசப்படலாம். அதை நீங்க பெரும்பாலும் நீங்க அலட்டிக் கொள்ள தேவைப்படாது. நீங்க தேடி பாருங்க, உங்களுக்கு அப்படி அம்புட்டா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 3 முறைகள் தான் நிக்குது. முதலாவது முறை என்னென்றால் நீங்க ஒரு வசனம் கொண்டு ஓதி கொண்டு வாரீங்க. அதுல நீங்க நிறுத்துற இடத்துல நீங்க நிப்பாட்ட போறீங்க. அந்த இடத்துல கடைசியில வந்திருக்கிற அந்த எழுத்துக்கு இந்த மாதிரியான அடையாளம் ஒன்று வந்துச்சுதண்டா. என்ன அடையாளம் சொல்லுங்க ஐயா, தூக்கியா சொல்லணும். என்ன ஆ அடையாளம்? என்ன? எங்க பார்த்து கொண்டீங்க? ஃபத்ஹ் மத்தும் ஃபத்ஹத்தைனும். வெரி குட். கஸ் வந்துட்டு பார்த்தா அதையும் வந்தீங்க அப்படியா? இடையில கஸ்ன்னு சத்தம் முண்டிக்குது. இப்ப என்னமோ அடையாளம் முண்டிக்க. இப்ப இங்கதான் பிரச்சனை. இங்கதான் பெரிய பிரச்சனை. இந்த கசு கிசு குசுன்னு வரப்படாது. அடையாளத்துல பேர் மட்டும்தான் வரணும். ஃபதஹத்தைன், ஃபதஹ்மத், அவ்வளவுதான். அப்ப வசனத்துல இறுதியில நீங்க நிறுத்துற இடத்துல இந்த ஃபதஹ்மத் அல்லது ஃபதஹத்தைன் இந்த அடையாளங்களோடு அந்த வசனம் முடிஞ்சிச்சு இது அப்படி என்றால், அல்லது வசனத்துல இறுதியில வாரது என்ன எழுத்து இது? பாவா? அலிஃப். அலிஃப். வெரி குட். அப்ப அலிஃப் இந்த எழுத்துக்கள் வந்துச்சு என்றால், இந்த மூணுல ஏதாவது ஒன்று நடந்துச்சு என்றால், மூணுல ரெண்டு நடக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய வேலை, நீங்க நிறுத்துறீங்கல்ல அந்த இடம், நிறுத்துற அந்த இடத்தை நீங்க என்ன செய்யணும்? 2 அளவுக்கு மாத்திரம் நீட்டி ஓதணும். 2 அளவுங்கிறது 2 கிலோகிராமா, 2 சென்டிமீட்டரா, 2 மணித்தியாலமா என்று கேட்டால் உங்களோட கை விரல் ஒண்ட மூடிட்டு திறக்கிற அளவு. கை முறையில திறக்கிறதுக்கு உண்டு, மூடுறதுக்கு உண்டு. அப்ப 2 அளவு. இல்லைங்கண்ணா? அதுக்கு நாங்க இன்னொரு வகையில சொல்லலாம். எப்படி? 1 செகண்ட். சரியா? இப்ப நாங்க உதாரணங்களுக்கு வருவோம். ம். சரி, இந்த உதாரணத்துல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை போட்டிக்கிறோம். நீங்க தெரியாத தேட போறீங்க. 3ஐயும் விளங்கப்படுத்துங்க பார்ப்போம். எப்படி எப்படி நிப்பாட்டுறீங்க, ஏன் நிப்பாட்டுறீங்க? இப்ப சொல்லப்படாது அஃப்வாஜன் என்றா நிப்பாட்டுறது. இல்ல. எப்படி நிப்பாட்டணும்? எப்படி நிப்பாட்டணும்? நீட்டி. நீ ஓ நீட்டி நிப்பாட்டி காட்டுங்க. அப்பதான் நான் என்ன கேள்வி கேளு. ஓதி காட்டணுமா? அஃப்வாஜன்னு போகணும் அப்படியா? அந்த சொல் மட்டும் வசனத்தை கடைசி. அஃப்வாஜா. ஜன்னு போனாலும் பில, அஃப்வாஜ என்று நிப்பாட்டினாலும் பில. ஏன் அஃப்வாஜன்னு ஓதணும்? காரணம் என்ன? அதெல்லாம் தெரியா, அப்படிதான் ஓதணும் அப்படியா? பாப்பா அப்படித்தான் ஓதுனேன், அம்மா அப்படித்தான் ஓதுனேன், நான் அப்படித்தான் ஓதினேன். கேள்வி கேட்கப்படாது அப்படியா? கேட்ட கேள்வி விளைஞ்சா அஃப்வாஜாண்டு ஏன் ஓதணும்? சரியா? அண்ணன் அதான் நினைச்சேனே. இப்ப நான் என்ன சொல்லி தந்தேன் போல? அப்படி அடையாளங்கள் வந்தா இழுத்து ஓதணும். அப்ப நீ என்ன காரணம் சொல்லணும்? இப்ப அஃப்வாஜாண்டு இழுத்து ஓதணும். அந்த அடையாளம் வந்துச்சு. அந்த அடையாளம் எந்த அடையாளம்? எனக்கு அந்த அடையாளம் தெரியாது. அந்த அடையாளம் அடையாளத்துக்கு பேர் இல்லை. இதுதான் பிரச்சனை. ஃபத்ஹத்தை. வெரி குட். சரியா சொல்லணும். வசனத்துல கடைசியா வந்திருக்கிற எழுத்துக்கு பத்தகத்தைனுடைய அடையாளம் நீக்குது. அதே நேரம் சேம் டைம் வசனத்துல கடைசியாக என்ன வந்திக்குது? அலிஃப் வந்திக்குது. எனவே நாங்க என்ன செய்யணும்? நீட்டி ஓதணும். நீட்டி ஓதணும். ரெண்டாவது வாங்க பலப்படுத்துங்க. ரெண்டாவது
எப்படி ஓதணும், ஓதி காட்டி என்ன மாதிரி ஓதணும், ஏன் எப்படி ஓதணும், தூக்கி அவெல்லாம் படுத்தணும் டக் டக்குனா. ரெண்டாவது அது போட்டுச்சுன்னா ரெட் கலர்ல என்ன போட்டி அது என்ன தெரியாது, நீங்க தான் சொல்லணும். குர்ஆன் குர்ஆன் வசனம் தான் போட்டி தான், வேற ஒன்றும் போட்டியில. அப்படின்னா உங்களோட ஃபோன்லாம் பிரச்சனை. எனக்கு குர்ஆன் வசனம் தவிர வேற ஒன்றும் தெரியாது. என்ன குர்ஆனை கண்டு அதுல அதுல இந்த 3 அடையாளமும் இல்லை. ஏன் இல்ல? பாத்தீங்களா, அப்ப அலிபாவும் தெரியாது, பெரிய பிரச்சனை. என்னத்த ஓதுனீங்க இப்ப? என்ன அடையாளம் இது? அலிஃப் அலிப். அப்ப எங்கேயும் வந்துச்சு இது, வகி ஆரம்பிச்சு இப்ப. ஆ, சொல்லுங்க இப்ப எப்படி வரும் நிப்பாட்டணும். மலஹா ஆ, மேல ஹேண்ட் ஏன் நிட்டின? அலிஃப் வந்துச்சு. வெரி குட். 3 விஷயம் இது, 3ல ஒன்று அலிஃப். அலிஃப் இங்க வந்துட்டு, எனவே நீட்டினீங்க. எத்தனை செகண்ட் நீட்டினீங்க? 2 செகண்ட் அப்படியா? ஆ, வெரி குட், அப்படிதான் நிக்கணும். யார் நீட்டுங்க 2 செகண்ட்? ஆ, யார் நீட்ட சொன்னது 2 செகண்ட்? சொல்லுங்க, இப்பதானே சொல்லி தந்தீங்க 2 செகண்ட் நீட்டணும், அப்படித்தானே? ஓ, அது சரி. நோட்ஸ்ல பாருங்க, எங்க எங்க ஐக்கின்னு 2 செகண்ட். நோட்ஸ்ல பாருங்க, குயிக்கா உங்களோட ஸ்கிரீன்ல பாருங்க, எங்க ஐக்குது 2 செகண்ட் நீட்டும் கொண்டு ஆயிக்குது. இல்ல. அப்ப ஓடுனீங்க என்னதுக்கு? இப்ப நான் கேட்டேன் மேலஹாண்டு 2 செகண்டா நீட்டணும். ஓ, 2 செகண்ட் நீட்டணும். யார் சொல்லி தந்தே? நீங்க தான் சொல்லி தந்தீங்க 2 செகண்ட், அப்படித்தானே? ஓ, கவனமாயிக்கணுமா, 2 செகண்ட்ங்கிறது வேற, 2 அளவுங்கிறது வேற. 2 அளவுண்டா என்ன? விரல தொட்டுட்டு மூடு அளவு. தொட்டுட்டு மூட்டது இல்ல, திறந்துட்டு மூடுறது. திறந்துட்டு மூடு. திறந்துட்டு மூடு, தொட்டுட்டு மூடுறது இல்ல. கவனம், திறந்துட்டு மூடுறது. சரி, மூணாவது விஷயம், மூணாவது ஆகும். ருஜா அங்க என்ன, அங்க என்ன செய்யணும்? என்ன பிரச்சனை? என்ன ருஜியா இழுத்து கொண்டு போகுது? ஏது? பத்தக மத்து வந்துச்சு. வெரி குட். எங்க வந்திக்குது? வசனத்துல முதலாவது எழுத்துக்கு 10 மது வந்திக்குது, அப்படியா? ஆ, வசனத்துல முதலாவது எழுத்துக்கு 10 மது வந்திக்குது, அப்படியா? இல்ல. ஆ, கடைசி எழுத்துல. இந்த பிறகு கடைசி எழுத்துக்கு 10 மது வந்திக்குது. சரி, ஓகே. இதான் நம்மளோட முக்கியமான கேன்சர். நீங்க என்ன செய்யண்டா பேத்துட்டு உங்களோட குர்ஆன் எடுத்து என்ன செய்யணும்? பார்க்கணும், அப்படியா? படம் பார்க்கணும். உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கங்களை பெரட்டி இந்த 3 மெத்தட்லயும் வந்திக்குதா? இது 3 ஒன்றா? இதான் நீங்க முதலாவது முறைக்கு வந்துக்கிறீங்க. ஃபுல்லா தேடணும், ரிசர்ச் பண்ணிட்டு வரணும். ம், அடுத்த கிளாஸ்ல இதை பத்தி கேள்வி கேட்டு தான் நான் அடுத்த படத்துக்கு போவேன். இந்த முதலாவது முறையை பத்தி ஃபுல்லா கேள்வி கேட்டுட்டு எப்படி வந்துச்சு இது, ஏன் நிட்டணும், எப்படி வரும், எப்படி எல்லாம் வரும், என்ன மாதிரி வரலாம் என்று முழுமையாக கேள்விகள் கேட்கப்பட்டு அடுத்த படத்துக்கு நாங்க அடுத்த 2வது 3வது முறைகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.